தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் இது முக்கியமானது, எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் நாட்டிலே முதன்மை மாநிலமாக உள்ளது. அதாவது 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இருப்பினும் இவ்விரண்டையும் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டர்ஃபேஸ் முயற்சி இதுவரை முனைப்பாக எடுக்கப்படவில்லை. நமது அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இவ்விரு துறைகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திட வழிவகை செய்யப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என பிரத்யேக மாவட்ட வளர்ச்சி திட்டம் தயாரித்து இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். இந்த விண்வெளி பூங்காவில் அக்னிகுல் காஸ்மோஸ், கைரூட் ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்கள் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்திய விண்வெளித்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தில் 25 கோடி பங்கு முதலீடு செய்ய டிட்கோ முன்மொழிந்துள்ளது. இந்த முதலீடுகள் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்புகள் மூலம் தமிழ்நாடு விண்வெளி உற்பத்தி ஏவுதல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களின் முன்னணி மையமாக உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு நிறுவனத்தை பொறுத்தவரை பெருகி வரும் பெருந்தொழில் நிறுவனங்களில் தொழில் முதலீடுகள் செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆன்சிலரி சப்போர்ட், MSME நிறுவனங்களை ஊக்குவிக்க தேவையான நிதி உதவிகள் டிக் நிறுவனம் மூலம் வழங்க புதிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான அறிவிப்பை நான் என்னோட இதில் சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிக் ஒரு காலகட்டத்தில் ஒரு லோன் கொடுக்குற ஒரு இதாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, SHG குரூப் அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு புதிய, ஏன்னா இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை MSMEயில் இருக்கிற ஒரு SHG மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இண்டஸ்ட்ரியும் MSMEயும் இணைத்து அங்கே இருக்க SHG குரூப் பெண்களும் வளர வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தின் அரியலூர் ஆலையில் தற்போது கிளிங்கர் உற்பத்தி செய்வதற்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே டான்சம் நிறுவனம் முதற்கட்டமாக குறைந்தபட்சம் 15% மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன்படி நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் 75 மெட்ரிக் டன் மாற்று எரிபொருள் தேவைப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு நீர்வளத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளை சுத்தப்படுத்தும் நோக்கில் ஆறுகளின் கரைகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை டான்சம் நிறுவனத்தில் கருவேல மரங்களை மாற்றி எரிபொருளாக பயன்படுத்த அணுகினர். நிலக்கரிக்கு பதிலாக கருவேல மரம் மாற்று எரிபொருளை 15% பயன்படுத்தும் போது ஆண்டுக்கு 10 கோடிக்கு அதிகமாக சேமிப்பு கண்டறியப்பட்டது. எனவே நீர்வளத்துறையிலிருந்து கருவேல மர மாற்று எரிபொருளை வாங்குவதற்காக கருத்துறை இயக்குனர் குழுமத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. விரைவில் டான்சம் நிறுவனம் சீம கருவேல எரிபொருளை மாற்று எரிபொருளாக பயன்படுத்தும். இந்த சீமை கருவேலம் உள்ளிட்ட மாற்று எரிபொருட்களை பயன்படுத்துவதற்கு தேவையான பெல்ட் கன்வேயர் 1.41 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. கொதிகலன்கள் நிலக்கரி எரிப்பதற்கு முதன்மையான வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவில் நிலக்கரியுடன் சேர்க்கப்பட்டு கொதிகலனில் எரியூட்டலாம். தற்போது ஒரு நாளைக்கு 500 முதல் 700 டன் வரை கரும்பு சக்கை தூள்கள் கொதிகலனில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிறுவனத்தின் சிமெண்ட் சூளையில் எரிபொருளாக பயன்படுத்துவதற்காக தினமும் 50 முதல் 70 டன் வரை மரத்தூள்கள் மற்றும் 3 முதல் 5 டன் நகராட்சி கழிவுகள் ஆகியவற்றையும் இந்நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருகின்றது. இதில் உப்பள தொழிலாளர்களின் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி அதிகரிக்கும். இது தொடர்பாக அரசு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எனது புதிய அறிவிப்பில் தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப அறிவிப்புகளை அறிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கும். தொழில்துறை அமைச்சர் என்ற பொறுப்பினை வழங்கியதற்கும் இத்துறையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்து தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மிக அதிகபட்ச நிதியான 4414 கோடி ரூபாய் இந்த துறைக்கு ஒதுக்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரிதாக்குகிறேன். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு, ஒற்றை சாளர அனுமதிகள், தொடர்ச்சியான கட்டமைப்பு மேம்பாடு, சுமூகமான வியாபார சூழல் பேணுதல், தொழில்நுட்ப அடிப்படையிலான அதிவேக வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பின்தங்கிய பகுதிகள்
பகுதிகளுக்கும் சமநிலை வளர்ச்சி, இளைஞர்களுக்கு உயர்திறன் வேலைவாய்ப்புகள் போன்ற கொள்கைகளில் எந்தவித சமரசமும் கூடாது என்று நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் துறைக்கு வழிகாட்டியுள்ளார். இந்த தெளிவான கொள்கை வழிகாட்டுதல், இவற்றை சாதிப்பதற்கான உத்வேகம் மிக்க உழைப்பு, இவற்றின் விளைவாக தமிழ்நாட்டை 2036க்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பிரம்மாண்ட கனவு இலக்கு நனவாகப் போவது உறுதி. மாண்புமிகு வெற்றி முதலமைச்சர் அமைத்த சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்கள் விரைவாக நிறுவப்பட உள்ளது. அவ்வாறு நிறுவப்பட தேவையான உதவிகளான நிலையெடுப்பு பணிகளை விரைந்து செயல்படுத்த உதவிட மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களையும், நீர்நிலைகளுக்கான தடையின்மை சான்றிதழ் ஒப்புதலை விரைவுபடுத்தி வழங்கிட மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மின் கட்டுமான வசதிகளை விரைவுபடுத்தி வழங்கிட மாண்புமிகு மின்சார மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் அவர்களையும், சுற்றுச்சூழல் சார்ந்த அனுமதிகளை வழங்கிட மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-2027 நிதி வரவு செலவு அறிக்கை மீதான மானிய கோரிக்கைகளும் இந்த துறையின் வளர்ச்சிக்காகவும் உதவிய தலைமை செயலாளர் திரு எம் சாய்குமார் அவர்கள், கூடுதல் தலைமை செயலாளர் திரு சித்திக் அவர்கள், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் விஜயகுமார் அவர்களும், டிஎன்பிஎல்லின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு குமார் ஜெயந்த், டிக்கின் தலைவர் மேலாண்மை இயக்குனர் டி உதயச்சந்திரன் அவர்களும், டிஎன் சால்ட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு தேவ் ராஜ்தேவ் அவர்களும், டிட்கோ தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டி கார்த்திகேயன் அவர்களுக்கும், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு சிறப்பு செயலாளர் கே விவேகானந்தன் அவர்களுக்கும், டான்சம் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சந்திரகலா அவர்களுக்கும், சிப்காட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் எஸ்.ஏ. ராமன் அவர்களுக்கும், கைடன்ஸ் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் தீபக் ஜேக்கப் அவர்களுக்கும், கைடன்ஸின் செயல் இயக்குனர் செல்வி பல்லவி அவர்களுக்கும், சிப்காட்டின் செயல் இயக்குனர் திருமதி கேத்ரின் அவர்களுக்கும், டிட்கோ செயல் இயக்குனர் வாகே சாகேத் பால்வத் ஆகியோருக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.